குருப்யோ நமக. தீபம் அப்படிங்கிறது நம்ம பண்டைய கலாச்சார பண்பாடுல ஒண்ணு. வீட்டுக்கு வந்த பெண்கள் தீபம் காலையும் மாலையும் ஏத்துறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பண்பாடு. சரி, இப்ப நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது. இதுல என்ன திரி போடலாம்? பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா பஞ்சு திரி போட்டு எள்ளெண்ணன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வச்சு தீபம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இல்லைன்னா பஞ்சக்கூட்டு எண்ணெயில வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப திரி என்ன போடலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். ஏன்னா ஜாதகத்துல பரிகாரங்கள் அப்படிங்கிற விதத்துல திரிகளை மென்ஷன் பண்றாங்க. கலர் திரிகளையும் மென்ஷன் பண்றாங்க, வேற திரிகளையும் மென்ஷன் பண்றாங்க. அதாவது தாமரை தண்டுல திரி, வாழைத்தண்டு திரி, இதெல்லாம் கூட மென்ஷன் பண்றாங்க. அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். பஞ்சத்திரி போட்டு தீபம் வச்சா சர்வ மங்களமும் உண்டாகும். தாமரை தண்டு திரி போட்டு வச்சோம்னா லட்சுமி கடாட்சம் பெருகும். எருக்கம் பஞ்சு திரி போட்டோம்னா எருக்கம் இதை நசுக்கி வெள்ளை இருக்க நார் எடுத்து அதை பஞ்சு திரிய கூட சேர்த்து போடும்போது ஏவல் பில்லி சூனியம் தீய பலன்கள் நீங்கும். புதுசான வெள்ளை துணியில தீபம் போடும்போது ஞானம் பெருகும். நம்ம அண்ணாமலையாருக்கு பார்த்தீங்கன்னா காடால வெள்ளை காடால தீபம் போடுவாங்க. அதுவும் நம்ம பார்த்துருப்போம். புதிய மஞ்சள் துணியில தீபம் போட்டோம்னா மங்களம் உண்டாகும். சிவப்பு துணியில தீபம் போட்டா செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இது கூட நான் வாழைத்தண்டு திரி சொல்லுவேன். வாழைத்தண்டு திரியில தீபம் போட்டா உங்களுக்கு குலதெய்வ தோஷம் விலகும் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு இருக்கு. வாழ்க வளமுடன்.